வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனோட ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் இன்கமோட ஃபார்மேட் பார்க்கலாம். இதான் பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கமோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட், அதுல இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ். அதாவது இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அதை எக்ஸ்பென்சஸா காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம அதை வந்து திரும்பி ஆட் பேக் பண்றோம். நம்ம சப்ராக்ட் பண்ண கூடாதது, ஆனா நமக்கு பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம இந்த இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் அலோவ் பட் நாட் கிரெடிட்டட். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பிசினஸ் இன்கம். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா காமிக்கிறாங்கன்னா பிசினஸ் இன்கம் காமிக்காம விட்டுடுறாங்க. ஓகே, ஒமிட் பண்ணிடுறாங்க பிசினஸ் இன்கம். ஆனா அதை ஒமிட் பண்ணதுனால நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் அலோட் பட் நாட் டிடக்டட். எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலா இந்த எக்ஸ்பென்சஸ் நமக்கு செல்லுபடி ஆகும். அதாவது பிசினஸ் எக்ஸ்பென்சஸ். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒமிட் ஆயிடுது. அதனால அதை இப்ப நம்ம மைனஸ் பண்றோம். இன்கம் டு பி ஷோன் அண்டர் அதர் ஹெட்ஸ் ஆர் அமௌண்ட் விச் ஆர் நாட் இன்கம். அதாவது பிசினஸ் இன்கமே கிடையாது. ஆனா நமக்கு வந்து பிசினஸ் இன்கம்ல காமிச்சிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அதை இன்கமா காமிச்சிருக்காங்க. அதனால அதை சப்ராக்ட் பண்ணணும். அதாவது நமக்கு பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் இல்ல. ஆனா நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பென்சஸ்ன்னு மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை சரி செய்யறதுக்காக ஆட் பண்றோம். ஆக்சுவலா இன்கம் அதை வந்து நம்ம காமிக்காம விட்டுட்டாங்க, ஒமிட் ஆயிடுச்சு பிசினஸ் இன்கம். அதனால அதை ஆட் பண்றோம். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலி, ஆனா அதை வந்து டிடெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ நம்ம இப்ப சப்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ லெஸ் பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்கம் ஆக்சுவலா அதர் இன்கம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து இங்க நம்ம இன்கமா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் இன்கம் ஃப்ரம் பிசினஸ். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். அண்ட் இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல வேரி ஆகும். இதெல்லாம் இன்அட்மிசிபிள் அப்படின்றதெல்லாம் ஜென்ரலா வந்து நம்ம உங்களுக்கு காமனா ஒரு ஃபார்மேட் இது கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், இன்கம்ஸ் இருக்கலாம். இதோட மீனிங் இதுதான். பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஆனா நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு காமிச்சிருந்தோம்னா அது பிசினஸா அப்படின்னா இல்ல. ஏன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடது. அத மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எஸ். இப்ப ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு எப்படி ஃபார்மேட் பாருங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுல ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்ணானா வரது தான் ப்ரொஃபஷனல் இன்கம். இப்ப இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 விதமான ப்ரொஃபஷன் இருக்கு. ஓகே, என்னென்ன அப்படின்னா மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது டாக்டர் ஓடுது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர். இது மூணுமே வந்து ப்ரொஃபஷனல் இன்கம்ல தான் நமக்கு வரும். இப்ப அதோட ஃபார்மேட் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இது சிம்பிளா சொல்ல போனோம்னா ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ்ல இருந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க. இது மெடிக்கல் பிராக்டிஷனரோடது. என்னென்னலாம் ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் பாருங்க. ஃபீ ரிசீவ்ட் பை கன்சல்டேஷன், ஃபீ பை கண்டக்டிங் சர்ஜரி, ஃபீ ரிசீவ்ட் பை விசிட்டிங், சேல் ஆஃப் மெடிசின், கிஃப்ட் அண்ட் பிரசன்ட் ஃப்ரம் பேஷண்ட். பேஷண்ட் கிட்ட இருந்து வாங்குற கிஃப்ட், பிரசன்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் தான். எக்ஸாமினர் ஃபீ, கிளினிக், நர்சிங் ஹோம் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெசிப்ட், அதர் ரெசிப்ட்ஸ் இன் கனெக்ஷன் வித் ப்ரொஃபஷன். மெடிக்கல் ப்ரொஃபஷனோட கனெக்ட் ஆயிருக்க அதர் ஏதாவது ரெசிப்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ரெசிப்டோட டோட்டல். இதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்ணணும். பாருங்க, கிளினிக், ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் மெடிசன் சோல்டு. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா மெர்கன்டைல் பேசிஸ் அப்படின்னா ப்ராப்ளம்ல ஸ்டேட் பண்ணிடுவாங்க இந்த விஷயத்த. மெர்கன்டைல் பேசிஸா கேஷ் பேசிஸான்ட்டு. ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணணும். எந்த பேசிஸ்? மெர்கன்டைல் பேசிஸா இருந்துச்சுன்னா. இதுவே கேஷ் பேசிஸ்ல மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெடிசன் பர்ச்சேஸ். இந்த ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் வராது. வெறும் மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் டியூரிங் த இயர் மட்டும் நம்ம காமிக்கணும். புரிஞ்சுதா? மெர்கன்டைல் பேசிஸ்னா நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் மெடிசன் சோல்டு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். கேஷ் பேசிஸ்ல பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெடிசன் பர்ச்சேஸ். ப்ராப்ளம்ல ஒண்ணு இது வரும், இல்ல இது வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிஸ். மெர்கன்டைல் பேசிஸா கேஷ் பேசிஸான்னு பார்த்து நம்ம எந்த மெத்தட்ல போடணுன்றத போடணும். இங்க ஃபார்மேட்ல ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே போடக்கூடாது. இது இல்லைன்னா இது.
ப்ராப்ளம் பொறுத்து இன்ஃபர்மேஷனை பொறுத்து நமக்கு வரும். அண்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட், depreciation on books used for profession, motor vehicle expenses relating to profession, any other expenditure. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ் டோட்டல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணா வரது தான் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இங்க இருக்கு இல்லையா, டெப்ரிசியேஷனுக்கு பர்சன்டேஜ் கொடுத்தா அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஒருவேளை டெப்ரிசியேஷனுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா 15% எடுத்துக்கணும். அண்ட் அந்த அசெட்டுக்கு தான் டெப்ரிசியேஷன் போடுவோம் இல்லையா, அந்த அசெட்டை லெஸ் தென் 180 days யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா half the rate of depreciation 15 சொன்னேன்ல, அப்ப அதுல பாதி என்ன 7.5 அதுதான் போடணும். ஓகேவா? half the rate தான் போடணும். ஏன்னா 180 daysக்கு less number of days யூஸ் பண்ணியிருந்தா. more than 180 daysக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 full yearக்கு நம்ம depreciation full rate 15% 15% அப்படியே போடலாம். ஓகே, ரேட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ரேட்ல டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஒருவேளை ரேட் கொடுக்கல அப்படின்னா 15% ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகே, இது மெடிக்கல் பிராக்டிஷனரோட ஃபார்மேட். அடுத்து நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்க்கலாம். இது பாருங்க, ப்ரொஃபஷனல் இன்கம், அதுல என்னென்னலாம்னா ஃபீஸ் ரிசீவ்ட் பை ஆடிட்டிங், ரெசிப்ட்ஸ் பை அக்கௌண்டிங் ஒர்க், ஃபீஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட், எக்ஸாமினர்ஸ் ஃபீ ரிசீவ்ட், கிஃப்ட் அண்ட் பிரசன்ட் ஃப்ரம் கிளைண்ட், அப்புறம் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் கன்சல்டன்சி ஒர்க், எனி அதர் இன்சிடென்ஷியல் ரெசிப்ட்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ப்ரொஃபஷனல் ரெசிப்ட். இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ்பென்சஸையோ இன்கமையோ பார்த்தோம்னா இது ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா இல்லையா அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது தவிர்த்தும் சில இன்கம் வரலாம், எக்ஸ்பெண்டிச்சரும் வரலாம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். இது ப்ரொஃபஷன் ரிலேட்டடா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்டைஃபன், அப்புறம் இன்ஸ்டிடியூட் எக்ஸ்பென்சஸ், மெம்பர்ஷிப் ஃபீ, கார் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ரிலேட்டிங் டு ப்ரொஃபஷன். கார் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம், ஆனா ப்ரொஃபஷன் ரிலேட் பண்ணி இருக்கணும். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் புக் யூஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷன், இதெல்லாம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்ப ரெசிப்ட்ஸ்ல எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணா வரதுதான் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்ப நெக்ஸ்ட் லாயர் பார்க்கலாம். லாயர் பாத்தீங்கன்னா லீகல் ஃபீ, லா பிராக்டிசிங் ஃபீ, ஸ்பெஷல் கமிஷன், presence from client, examinership remuneration or any other professional receipts. ஓகே, இது தவிர்த்து நிறைய வரலாம் லாயருக்கு. ஓகே, லெஸ் எக்ஸ்பென்சஸ் கனெக்ஷன் வித் ப்ரொஃபஷன். என்னென்னலாம் பாருங்க, ஸ்டாஃப்க்கு சேலரி, அப்புறம் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், சப்ஸ்கிரிப்ஷன் டு லா ஜேர்னல், அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் புக் யூஸ்டு ஃபார் ப்ரொஃபஷன், கோர்ட் ஃபீ, காஸ்ட் ஆஃப் ஸ்டாம்ப் பேப்பர். ஓகே, ஸ்டாம்ப் பேப்பருக்கு செலவு பண்றாங்க இல்லையா, அதுவுமே. ஓகே, அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் whatever is connected with profession. இந்த லா ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தமான எக்ஸ்பென்சஸா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அண்ட் இன்கமா இருந்துச்சு, ரெசிப்டா இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்றோம். ஓகே, ஆட் இல்ல, அது இல்ல, ரெசிப்ட்ஸ்ல இருந்து தான் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்றோம். அதுதான் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து டீடைல்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸாவே சால்வ் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வேற வந்து நம்ம ஃபார்மேட் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.